ஹாய்ங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சண்டேவோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எங்கேயுமே வெளிலலாம் போகல, வீட்டிலே தான் இருந்தோமா. அதனால் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. பூரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் குழம்பு சாப்பிட்ணுன்னு. இந்த கிரேவிங்ஸ் எதனால் வந்துச்சுன்னா, நான் வந்துட்டு பூஜாஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டு பூரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக சால்னா மாதிரி வந்துட்டு சிக்கன் குழம்பு பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து அதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆசையாக இருந்துச்சுங்க, க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹஸ்பண்டை சிக்கன் வாங்க போக சொல்லிட்டேன். அவங்க போன கேப்பில் வந்துட்டு நான் தேங்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூரிக்கு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. ஏன்னா கோதுமை மாவு வீட்டில் இல்லை, ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் பிசைஞ்சேன், இல்லை முன்னாடியே வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருப்பேன். பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் சிக்கனையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு குழம்பும் ரெடி பண்ணிட்டேங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து வைக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 பேருக்குனால வந்துட்டு அப்படி வைக்க முடியல. சரி எப்படியோ வந்தது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திக்காகவே தான் பண்ணியிருந்தேன். குழம்பும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சா, எனக்கு இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு சேனலில் ஏதாவது ஃபோனில் எதையாவது பார்த்துட்டேன்னா உடனே அதை வந்து பண்ணி சாப்பிட்டா தான் எனக்கு வந்து திருப்தியே ஆகும். இல்லைன்னா வந்துட்டு அந்த கிரேவிங்ஸ் அப்படியே நாக்கில் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும் எனக்கு ஒரு மாதமானாலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சா, அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிட்டு குழம்பு ஒரு பக்கம் வந்துட்டு கொதிச்சிட்டு இருக்கிற கேப்பில் வந்துட்டு பூரி போட்டுட்டு எடுத்துட்டேன். பூரி ஒரு பக்கம் வந்துட்டு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு குழம்பும் ஃபுல்லாக ரெடி ஆகி முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழைலாம் தூவி அதை ஒரு பக்கம் இறக்கி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பூரியும் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நல்லா புசு புசுன்னு வந்துச்சு பூரி. எப்போவுமே வந்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்களே ரொம்ப டைட்டாக பிசைஞ்சா தான் பூரி வந்து உப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அப்படி இல்லைங்க, நான் ரொம்ப சாஃப்டாக தான் பிசைவேன். ஆனால் பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு பூரி நல்லாவே வந்துட்டு உப்பி தான் வரும். அது எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா உடனே செஞ்சு சாப்பிட்ருவீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பூரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு குழம்பும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சா, எல்லாருமே ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். என் பையனே பூரி சாப்பிடாது, என் பையனே அன்றைக்கி பூரி சாப்பிட்டான். எனக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே மன நிறைவோடு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க விலாகு. நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.